ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நியூ இயரோட ஃபர்ஸ்ட் டே. அங்கிருக்க ரெசார்ட்டு பூலாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரளா ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதால இங்கே செம்மையாக இருக்கும். ஸோ நியூ இயர்க்கு எல்லோரும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். ஸோ நிறைய லெசன்ஸ் 2025 லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு 2026 நம்ம நம்மளோட விஷயங்களை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றது, அதாவது எங்களோட விஷயங்களை நோக்கி பயணிக்கணுன்றது தான் என்னோடய ரெசல்யூஷன். நிறைய விஷயம் நம்மளுக்கு லைஃப் டே பை டே கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஓகே, நிறைய விஷயம் பண்ணுறதுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ இப்போ இந்த ரெசார்ட் சுற்றி பார்த்துட்டு இங்கே கேரளாக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாகில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டில் இந்த ஒரு ஷாப் இருந்தது. பிகாஸ் மோஸ்ட்லி இங்கே ஃபாரினர்ஸ் நிறைய வரதால் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் என் தங்கச்சி சொல்லியிருக்கா, இந்த ராஜ்குமார் கை காமிக்கிற ட்ரெஸ் எனக்கு கரெக்டாக இருக்கணும், அதான் இங்கே ஒரு ஓட்டை அங்கே ஒரு ஓட்டை இருக்குது, இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு அவள் சொல்கிறா அப்படின்னா நான் சொல்கிறேன், நான் போடுவேன், ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் என்ன அலோவ் பண்ணுவோம், அப்போ நீங்கள் போடுவீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டு இருந்தார். என் தங்கச்சும் ராஜ்குமாரும் ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராஜ்குமாரோட வாக்கை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஹாப்பியாக போயிடுச்சு ரெசார்ட்டில். இங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தெரிஞ்சது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. கேரளாவில் நீங்கள் போனீங்கன்னா பார்ப்பீங்க. ரியா பேபி அங்கே ரெசார்ட்டில் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்களோட கிட்டோட உட்காந்து ஜாலியாக ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இப்படி தான் உட்காந்து ரெசார்ட்டில் காஃபி குடிப்பாங்களாம். அது குடிச்சு காமிச்சிட்டு இருந்தா அழகாக. அதுக்கப்புறம் நாங்கள் ரூம்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு ரிட்டன் போகும்போது ஒரு காட்டு மான் நின்றுட்டு இருந்தது, மரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் அப்படியே மலையிலேருந்து கீழே இறங்கி திண்டுக்கல் வந்தாவே நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டாக போகிற வழியில் பார்க்குற பிளேஸில் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் இந்த மாதிரி திராட்சை தோட்டம் பார்க்க வேண்டிய ஒரு இடம். இது ஃபார்மே போட்டிருப்பாங்க. நம்ம போயிட்டு அதுக்கு இப்போ தான் என்ட்ரி ஃபீஸ் வாங்குகிறாங்க. அப்போல்லாம் என்ட்ரி ஃபீ கிடையாது. அங்கே விற்கிற ஜூஸும் இந்த மாதிரி திராட்சையும் வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ என்ட்ரி ஃபீஸ் போட்டுட்டு அங்கே இருக்கிற தோட்டத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த சைடு காயாக இருந்தது, இந்த சைடு நல்லா கனிஞ்ச பழம் ரொம்ப அழகாக கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்தது. இதில் இன்னொரு விஷயமும் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரை கிரேப்ஸ் இங்கே பண்ணுறாங்க போல இருக்குது. அதை சூரிய வெளிச்சத்தில் காய வைக்கிறாங்க. இதுதான் அந்த காய வைக்கும் முறை. இது மாதிரி நிறைய ஏக்கர் கணக்கில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேப்ஸ் செடியும் நம்ம வாங்கிட்டு போகலாம். 50 ரூபா ஒரு செடி. அதுக்கப்புறம் 3 கிலோ கிரேப்ஸ் 180 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு 2 பாக்ஸை வாங்கிக்கிட்டோம். நம்மளும் ட்ரை கிரேப்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜூஸ் போட்டுக்கலான்னு. ஃபைனலாக நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சென்னையை நோக்கி எங்கள் பயணம் மேற்கொண்டுட்டோம். நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது ட்ரிப்பு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா